வணக்கம். நாம ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த உடனேவும், இதெல்லாம் இப்படி நடக்குதே, இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே உலக மக்கள, நம்ம ஏதாவது நல்லது செய்யணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப துடிப்போம் இல்லையா? என் நண்பன் டாக்டர் ராஜேஷ் மகா யோகி. அவர் என்ன சொல்லுவாருன்னா, "ஏன்டா பொங்குற?" அப்படிம்பாரு. படைச்சவனே என்ன பண்றான்? சும்மா அமைதியா உட்காந்து அவன் வேலைய பார்த்துக்கிறான். "நீ ஏன் பொங்குற? பொங்காத" அப்படிம்பாரு. "இல்ல நண்பா, இந்த மாதிரிலாம் கஷ்டப்படும்போது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல." "ஓ! நீ தான் இந்த உலகத்தையே படைச்சியோ? அவன் படைச்சவனுக்கு தெரியாத கஷ்டம்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சோ? அவன காப்பாத்த போய் இவன காப்பாத்த துடிக்கிற? எங்கேயோ முடிஞ்சா எல்லாத்தையும் செஞ்சு பாரு பார்ப்போம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அநியாயத்த நிறுத்திரு. அதுக்கு தான் நண்பா உன்கிட்ட நான் கேட்கிறேன். ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அப்ப நீ என்ன கோர்த்து விடுறியா நீ? அப்படிம்பாரு. அது ஜாலியா இருக்கும். அவரோட உட்காந்து பேசும்போது அந்த கான்வர்சேஷன் செம்ம சூப்பரா இருக்கும். அப்போ வந்து புரியாது. பின்னாடி நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அடிப்பாரு பாருங்க. அடி கிடைக்கும். நீ இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற, அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியா? பாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு அடி கிடைச்சு புரிய வைப்பாரு. அப்பதான் புரியும் நமக்கு முன்னாடி இருந்த யோகிகளும், ஞானிகளும், குருமார்களும் ஏன் அமைதியா இருந்தாங்க? எதுக்காக இந்த மாதிரிலாம் சொன்னாங்கிறது தெரிய வரும். ஏன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய ஆண்டுகள் வந்து குறைந்த காலம். அது எத்தனை ஆண்டு காலம்னு நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு கலிகாலத்துல 120 ஆண்டுகள்னு சொல்லுவோம். ஆனா 120 ஆண்டுகள் வாழக்கூடிய இருக்காங்களா? கிடையாது. அப்போ அந்த வாழ்நாட்கள் எவ்வளவு நாட்கள் என்பதே தெரியாமல், குறிப்பறியாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில, நாம தான் எல்லாத்தையுமே செய்றோம்னு சொல்லிட்டு ஆட்டம் போடுவது என்பது தேவையில்லாத விஷயம். அப்போ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு கம்முனு இருக்கணுமா? உம்மால் முடிந்தால் செயல்படு. முடிந்தால் உதவி செய். முடியாவிட்டால் சும்மா இரு. அவ்வளோதான் விஷயம். அப்போ அதுக்கான முயற்சியை வந்து வேணா இறைவா இந்த மாதிரி நடக்குது. நீ என்ன பண்ணு? காப்பாற்றுவதற்கான வேலைய செய்யின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய, நாம தான் செய்றோம்னு நினைச்சுக்கிட்டு, நமக்கு இந்த அறிவு குடுத்துருக்கிறான். அதனால நம்ம செயல்படுத்திட முடியும் அப்படின்னு நினைச்சா முடியவே முடியாது. இப்போ எனக்கெல்லாம் இறைவன் ஏகப்பட்ட திறமைய குடுத்துருக்காரு. அவர் குடுத்த திறமைய வச்சுட்டு நான் முன்னையெல்லாம் நினைச்சேன்னா, நாம இதுக்கு மேல வாழ்க்கையில தோல்விங்கிறத பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து கடுமையா உழைச்சு நல்லா மேலே வந்துட்டோம். 31 வருஷம் உழைப்புல எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். இவ்வளவு திறமை இருக்குது. நமக்கு எந்த காலத்திலயும், எந்த சூழ்நிலையும் ஒரு துளி கூட தோல்வியும், சறுக்கலும் வரவே வராது. யாரும் நம்மள அசைக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஆயிரங்கள்லாம் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரிலாம் வந்து கணக்கு பண்ணி வச்சிருந்தேன். அப்புறமா வாழ்க்கையில 2016ல ஒரு புரிதல குடுத்தாரு. ஒரு சின்ன பிசினஸ்ல ஒரு சறுக்கல் ஏற்படுத்தி விட்டு, அப்புறம் ஒரு விபத்து ஏற்படுத்தி விட்டு, உயிர் போய் உயிர் வர வச்சு வாழ்க்கைய மாத்தி விட்டாரு. மாத்தி விட்டதுலேருந்து என்ன குட்டி கரணம் போட்டாலும் ஒன்றரை மணி தான்டா ஒட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ அழுது கொண்டு ஓடுனாலும் 1½ மணி தான் ஒட்டும்னு சொல்லி. அந்த மாரி எவ்வளவு திறமை கொடுத்திருந்தாலும், கொடுத்தவன் தான் உனக்கு கொடுக்க முடியுமே ஒழிய, நீ என்ன பண்ணாலும் முடியாதுடா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுதான் விஷயம். அப்போ நமக்கே நாம சரியா வந்து வாழ்றதுக்கானத புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில, இந்த உலகத்துல அத மாத்தணும், இத மாத்தணும்னு நினைக்கும்போது, மாற்றுவதற்கு அவன் வாய்ப்பு கொடுத்தால் நமக்கு சந்தோஷம். மாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால், எல்லாமும் இறைவன் தான் பார்த்துக்கணும்.